இன்னைக்கு ஒரு காடையோட எடை 240 300 கிராம் வரைக்கும் சராசரியாக இருக்குது. எல்லா கடைகளும் இப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. 4 கடை 1100 கிராம் எடை இருந்தது. நமக்கு வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கு போய் கடைகளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே கடைகளை பிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா கடை பறந்துட்டே இருக்கும், எண்ணி போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் வந்து தீவனம் சில தீவனத்துக்காக வந்துடுது. அப்போ நல்லா பருமனாக இருக்கக்கூடிய பெரிய கடைகளை கையில் பிடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் சைஸாக இருக்கிறது. அந்த மாதிரி பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா பெரும்பாலும் கறிக்கடையில் வந்து 180 கிராமுக்கு மேலே இருக்க கடைகள் மட்டும் தான் விரும்பி வாங்குவாங்க. நம்ம ஆவரேஜ் 200 கிராம் வரைக்கும் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ அந்த கறிக்கடை அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேட்குறாங்க, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுபோல் காடைகளை பிடிச்சி காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கடையிலையும் காரில் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் நான் பைக்கில் கொடுப்பேன். இப்போ நான் பைக்கில் பெரும்பாலும் போகிறதில்ல பண்ணைக்கு. காரில் போகும்போது வரும்போது அப்படியே நம்ம அங்கே போகிறோம். அப்படி வரும்போது எடுத்து வந்து கொடுத்தலாம்னு சொல்லிட்டு அதேமாதிரி இந்த கறிகளை எடுத்து வந்து கொடுத்துரும். இப்படி தான் ஒவ்வொரு கறிக்கடையிலையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எண்ணி அவங்க கூண்டில் போட்டுட்டு நாங்கள் வருவோம். இந்த கறிக்கடையில் அவரே இருந்தார். சரி நீங்களே எண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட தம்பி தான் சொந்தக்கார பையன் தான் வராமல். 2 பேரும் எண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், காடை எடை போட்டு காமி எவ்வளோ வெயிட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கையால் தான் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால எடை போட்டு பார்க்கலாம்னு பார்த்துருந்தோம். 1120 கிராம் வெயிட் இருந்தது 4 கடை. இப்படி தான் எல்லாமே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. காடைகளை செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்துகிட்டு தான் இந்த வெயிட் இருக்குது. எல்லா கடையும் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.